இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறியிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை உள்ளாக்கி உள்ளது. அது மட்டுமல்ல, இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தவறுகளை செய்கின்ற இவர்களை மிக கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். இவர்களுக்கு அந்த தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இது மிக வருத்தத்துடன் நான் பதிவு செய்கிறேன். நிச்சயமாக இதற்கு நமது தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள் கடும் நடவடிக்கை எடுப்பார். அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எல்லாம் எடுப்பார். இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நிச்சயம் நடைபெறாது. அதற்கு அவர் உறுதியாக செயல்படுவார் என்று நம்புகிறேன். அதோடு இல்லாமல் இன்று அவர் டெல்லி சென்று வந்திருக்கிறார். தமிழ்நாட்டின் சில முக்கியமான நலத்திட்டங்களுக்கு நிதியை கேட்டுள்ளார். இது எல்லாமே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரு முதலமைச்சராக அவர் இன்று டெல்லி சென்று வந்துள்ளார். இது இன்றைய தமிழ்நாட்டின் சூழ்நிலை. மென்மேலும் இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் செல்ல மக்களாகிய நாமும் சிறிது அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரே ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடம் பதிவிட விரும்புகிறேன். அன்பு என்பது எப்பொழுதும் கொடுப்பதாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களிடம் எதிர்பார்க்கும் ஒரு செயலாக இருக்கக்கூடாது. அந்த எதிர்பார்ப்பின் விளைவுதான் பல தவறுகளையும் பல தப்புகளையும் செய்ய தூண்டுகிறது. உண்மையான அன்பு என்பது எதையும் எதிர்பார்க்காத ஒன்று. அது எப்போதும் நன்மையை தரும். அந்த அன்போடு உங்களை எல்லாம் நேசிக்கின்ற ஒருவனாக என்றும் மக்களோடு மக்களாக நிற்பேன்.